இன்னைக்கு சப்பாத்தி, பூரிக்கெல்லாம் வந்து குடமிளகாய் கிரேவி தான் செய்ய போறோம். பார்க்கலாம் எப்படி செய்யலான்னு வாங்க. ஒரு ஜார்ல வந்து ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் போட்டு தயிர் ஊத்தி நல்லா அடிச்சு வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு வாணல்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு, இந்த கட் பண்ணி வச்சிருக்க குடமிளகாவையும், வெ வெங்காயத்தையும் நல்லா வந்து மீடியமான ஃப்ளேம்ல வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இப்ப அதே கடாயில வந்து ஜீரகம், பொடிசா கட் பண்ண வெங்காயம் சேர்த்து, அதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கணும். இது இப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு, இது பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிட்டு, இப்போ வந்து மிளகாய் தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். நமக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் எல்லாத்தையும் பச்சை வாசனை போற அளவு வதக்குனதுக்கப்புறம், அரைச்சு வச்ச தக்காளி, வெங்காயத்த போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம், இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து, தண்ணி ஒரு 1/2 டம்ளர் சேர்த்துருக்கேன். இதுவும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வந்து சாந்து வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்ப நம்ம வதக்கி வச்சிருந்த காய இதில எல்லாம் சேர்த்துக்கிட்டு, இதுக்கு வதங்கறதுக்கு தேவையான உப்பு சேர்த்து மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்தா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சு.